எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸும் சரிங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் மேஷத்தில் சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க இருக்காருங்க. ரிஷபத்துல சூரியன் புதனுடைய சேர்க்கையானது இருக்கு. இங்க சூரியன் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும், ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்கும் பயிற்சியாக, அதே மாதிரி புதன் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் ரிஷபத்திலையும், ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் மிதன ராசியில சஞ்சரிப்பாருங்க. அதன் பிறகு கடகத்துக்கு பயிற்சியாகி போயிடுவார். அதே மாதிரி மிதனத்துல இந்த மாதம் முழுக்க குரு பகவான் இருக்க போகிறார். அதே மாதிரி கடகத்துல செவ்வாய் இதனால் வரைக்கும் நீசமா இருந்த செவ்வாய் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு, குறிப்பாக ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது சிம்ம ராசியில ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்று இந்த மாதம் முழுக்க இருக்க போறாங்க. அதே போல கும்பத்துல ராகு பகவானும், மீனத்துல சனியும் இந்த மாதம் முழுக்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதத்துடைய கிரகநிலைங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஜூன் மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மேலும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஆகிய 3 நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பொதுவான சேர்த்த பலன்களை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க. இந்த மாதம் குறிப்பா செவ்வாய் வந்து இது நாள் வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துல பலமிழந்த தன்மையில கடந்த சில மாதங்களா இருந்தா, சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா பார்க்கப்படுது, சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராசிக்குள்ள சுக்கிரன் இருக்காருங்க. குடும்பாதிபதி ராசிக்குள்ள உட்காந்துருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய நீச நிலையை விட்டு நான் சொன்ன மாதிரி செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துக்கு வர்றதும் ஒரு சிறப்பான அமைப்பா பார்க்கப்படுது. இல்லை சில நிறைகள் இருந்தாலும் குறைகளும் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து கேதுவோட சேர்றாரு. ஆனா நீசமா இருக்கிறத விட இந்த கேதுவோட சேர்றது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். முதல்ல நிறைகளை பத்தி பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து குடும்பாதிபதி ராசிக்குள்ள உட்காந்துருக்கனால குடும்ப வாழ்க்கைக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க. ஃபேமிலி தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், உறவினர்கள் சார்ந்த வழியில ஒரு மனஸ்தாபங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒரு அருமையை புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேருவாங்க, ஒன்றிணைவாங்க, சரிங்களா? அதே மாதிரி உறவுகள் சொந்தக்காரங்க மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது, உங்களை மட்டும் ஏளனமா பார்த்தவங்க பண்ணி கொஞ்சம் வாழ்ந்து காமிக்கிறதுக்கான சில முயற்சிகளை கண்டிப்பாக நீங்க எடுப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டங்கள்ல. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதனுடைய ஆதிக்கங்கள் இந்த மாதத்துடைய முதல் பகுதியில் இருக்கும். 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கும்போது நல்ல ஒரு பேச்சு சாதுரியத்தை கொடுக்கும். புத்திசாலித்தனமா யோசிக்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்தையும் உங்களோட பேச்சின் மூலமாகவே சமாளித்து அந்த காரியத்தை வந்து ஜெயிச்சு காமிக்கின்ற ஒரு தன்மையை வந்து மேஷத்துல பிறந்தவங்களுக்கு இந்த இணைவானது கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் நிலுவையில் இருக்குன்னா அந்த வழக்குகள் தற்போது உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். பட் என்ன இருந்தாலும் சரிங்க, சுக்கிரன் ராசிக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கே உங்க மேல ஒரு புது நம்பிக்கை கிடைக்கும். ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா மகிழ்ச்சியா வந்து வாழ்க்கையை கொண்டு போற மாதிரியான தன்மைகளை வந்து இது வந்து உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சொத்து பத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கையை கொஞ்சம் சுகமா வாழ்வதற்கான சில விஷயங்களை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நேர்மையா இருப்பீங்க, உண்மையா இருப்பீங்க, எல்லோருக்கிட்டையும் அதாவது ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தா கூட இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறுவாங்க, சரிங்களா? கொஞ்சம் வந்து எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகின்ற ஒரு தன்மையை வந்து இந்த சுக்கிரன் வந்து கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க. இந்த மாற்று 2வது பகுதியில ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு ஆகிய முக்கூட்டு கிரகங்களுடைய இணைவு வந்து ஏற்பட்டது ஒரு சிறப்பான ஒரு நிலையா பார்க்கப்படுதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு பாக்கியாதிபதி 3ஆம் இடத்துல மறைந்து பாக்கியத்தை பார்க்கறது ஒரு சிறப்பு. அப்போ இந்த காலகட்டங்கள்ல நீங்க எடுக்கின்ற முயற்சிகளை சில தடைகள் ஆரம்ப காலகட்டங்கள்ல வரும். தடைகளை தாண்டி தான் நீங்க வந்து வெற்றி பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல வந்து நீங்க பார்க்கும்போது இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட, தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட, எழுத்து சார்ந்த, அப்புறம் பார்த்தீங்கன்னா இயல், இசை, நடனம் சார்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும்.
ஏன்னா 3ஆம் பாவம் வலுக்க வலுக்க இது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வைவா ஏதாவது கண்டக்ட் பண்றீங்கன்னா, உங்களுடைய பேச்சு திறமை ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடத்துல. சரிங்களா? அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது உங்ககிட்ட சற்று அதிகமாகவே வெளிப்படும் இந்த காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து ராசிக்கு 7ஆம் இடம், ராசிக்கு 9ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம். இது 3மே குருவினுடைய பார்வையில இருக்கு. குறிப்பா ராகு குரு பார்வையில அமர்ந்திருக்கிறது சிறப்பு தான். தொலைதூர பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏற்றுமதி, இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். குறிப்பா கடல் கடந்து அயல் நாட்டுல வந்து நீங்க வந்து வேலைக்காக முயற்சி பண்ண போறீங்க அல்லது பண்ணிட்டு இருக்கீங்க. சரியான ப்ராசஸ் எதுவும் நடக்கல. எல்லாமே டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தற்போது சரியாகும். இப்ப கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் வேகமா, ஃபாஸ்ட்டா மூவ் ஆகும். சரிங்களா? அதாவது உங்களோட காரியத்துல நீங்க கண்ணா இருப்பீங்க. அத ஜெயிச்சும் காமிப்பீங்க. அது மட்டும் இல்லாம, வேலை செய்கின்ற இடத்துல, குறிப்பா அரசு மற்றும் தனியார் துறையில நீங்க வந்து மாத வருமானத்துக்காக வேலை செய்கின்ற வேலையில, இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த ஒரு சாதகமற்ற தன்மைகள் கண்டிப்பாக மாறும். ஆனா, இந்த ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கால தாமதப்பட்டு தான் கிடைக்கும். ஏன்னா, செவ்வாய் 5ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்திருக்கார். இந்த செவ்வாய் கேது இணைவு என்ன பண்ணும்? அதாவது வேகத்தை விவேகமா மாத்தும். சரிங்களா? ஏன்னா செவ்வாய் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, கோவம், வீரம், தைரியம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையும். கோவம் குறையும். நிதானமா இருப்பீங்க. அமைதியா செயல்படுவீங்க. சரிங்களா? நீங்களா இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அதே போல கேதுவோட செவ்வாய் இணையும் போது கொஞ்சம் ஒரு பயத்தையும், ஒரு தயக்கத்தையும் சில நேரங்கள்ல ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக ஆரோக்கியத்தை நினைச்சு ஒரு பயம், கடனை நினைச்சு ஒரு பயம், எதிரிகளை நினைச்சு ஒரு பயத்தை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கனிவா இருங்க, மென்மையா இருங்க, தன்மையா இருங்க. சரிங்களா? ஏன்னா, செவ்வாய் 5ஆம் இடத்துல அமர்ந்து 8ஆம் இடத்த பார்ப்பார் 4ஆம் பார்வையா. தன்னுடைய வீட்ட, அதாவது இங்க ராசி அதிபதி வேற, 8ஆம் அதிபதி வேற. 2 இடத்துக்கும் அவர் தான் ஆதிபத்தியம் பெற்றவரா வருவார். ஸோ அவர் வந்து 8ஆம் இடத்த 4ஆம் பார்வையால் பார்க்கறதுனால, இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் நீங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுங்க. ஹெல்த்த முதல்ல முக்கியமா பார்த்துக்கணும். 2வது வண்டி வாகனங்கள் இயக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம், கூடுதல் அக்கறை நீங்க எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும். அதே போல எந்த ஒரு காரியத்தையும் நீங்களா ஒரு சொந்தமா ஒரு முடிவு எடுக்காம, உங்களுக்கு ஒரு வெல் விஷர்ஸ் யாருனா இருக்காங்க, அல்லது வயதுல மூத்தவங்க யாருனா எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் யாருனா இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு அட்வைஸை கேட்டுட்டு அதன் பிறகு ஒரு காரியத்தை, ஒரு செயலை நீங்க தொடங்கும்போது அதுல நீங்க வெற்றி பெற முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளையும் குழப்பத்திலையும் நீங்க கண்டிப்பாக மாட்டிக்கொள்வீங்க. ஏன்னா குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் கேது சேர்க்கை அப்படின்னாவே ஒரு குழப்பம் தான். சரிங்களா? அது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் கிடையாது. சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பொறுமை, நிதானம் அதிகமா உங்களுக்கு வந்து வரும். அதே மாரி ஆரோக்கியம், கடன், எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதற்கு அடுத்து வந்து பார்க்கும்போது, லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. வேலை, தொழில், உத்தியோகம் அதே மாரி பார்த்தீங்கன்னா, சுயதொழில் செய்றவங்களுக்கு இந்த செய்கின்ற தொழில்ல ஒரு முன்னேற்றம், ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. சரிங்களா? எப்பவுமே லாபஸ்தானமானது எல்லா இடங்கள்லயும் உயர்ந்த இடம் அந்த லாபஸ்தானம் தான். உபஜயஸ்தானத்துல. சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது 11ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே மாரி ஆசையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். எதுலயுமே அந்த போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்த வந்து ராகு வந்து கொடுக்க மாட்டார். இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்லிட்டு உங்கள அதிகமா உள்ள போக வச்சுட்டே இருப்பார். ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றேன். மேஷத்துல பிறந்தவங்களுக்கு. நீங்க எதுலயுமே ஒரு அளவோட கரெக்ட்டா இருந்துக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது எந்த விஷயமா சரி, மண்ணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. சரிங்களா? எதுலயுமே ஒரு அளவோட இருந்துக்கிட்டா, வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. அளவுக்கு மீறி நீங்க போகும்போது மட்டும் தான் பிரச்சனையில மாட்டுவீங்க. 2வது லாபஸ்தானம் வலுவாறனால வருமானம் நல்லா வரும். அதே மாரி 12ஆம் இடமான விரய பாவத்துல சனி பகவான் இருக்கிறனால, நீங்க எவ்வளோ சம்பாரித்தாலும் அந்த பணமானது ஏதோ ஒரு வகையில செலவாயிட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பணத்த சேமித்து வைக்க முயற்சி பண்ணுங்க. வீண் செலவுகள், வீண் விரயங்கள தவிர்க்க முயற்சி செய்யுங்க. அல்லது ஏதாச்சும் ஒரு சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணிக்கங்க. தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா, குரு 7ஆம் இடத்த பார்க்கறனாலயும், சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்த பார்க்கறனாலயும், திருமண வயதில இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குங்க. நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். திருமணத்துக்கான நல்ல ஒரு நேரம் வந்துருச்சு. ஏன்னா 2 மாபெரும் சுபர்கள் ராசிக்கு 7ஆம் இடத்த பார்க்கறனாலயும், அதுவும் சுக்கிரன் தன்னுடைய வீட்ட தானே பார்க்கறனாலயும், கண்டிப்பாக உறுதியாக திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். காதல் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு புரிதல் அப்படின்றது சற்று அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குங்க. சரிங்களா? ப்ரொஃபஷனல் லைஃப்ப பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நீங்க விட்டு குடுத்து போணும்.
எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கை உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் முருகர் வழிபாடு அதிகமாக நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்து மேஷத்தில் பிறந்தவங்க சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி காலை 8:50 மணி முதல் ஜூன் மாதம் 11ஆம் தேதி காலை 8:10 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்திருப்பார். 8ஆம் இடத்துல மறைந்தாலும் கூட பௌர்ணமி தன்மையில சந்திரன் வந்துடுவார். சரிங்களா? இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகத்தான் இருக்கும். பலவீனமாக கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திராஷ்டிரமம் பெரிதளவுக்கு பாதிப்புல கொடுக்காது. சந்திராஷ்டிரமம் எப்போ பாதிக்கும்? சந்திராஷ்டிரமம் பார்க்கும்போது சந்திரன் தேய்பிறை தன்மையிலையோ அல்லது அமாவாசை தன்மையிலையோ அல்லது சந்திரன் சனியோடையோ ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்து வருகின்ற சந்திராஷ்டிரமங்கள் மட்டுமே பாதிப்பை கொடுக்கும். இந்த சந்திராஷ்டிரம் பெரிதளவுக்கு பாதிப்பை கொடுக்காது. ஆனால் என்ன ஒன்று, சந்திரன் இங்கே விருச்சிகத்துல நீசம். அப்படினால இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும். காரணம் 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது ப்ளஸ் சந்திரனும் நீசம். ஸோ இந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும். அம்மாவுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு பண்ணி கொடுக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும். அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.